கன்னியாகுமரியில் இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பர்களே யமனாக மாறியதன் பகீர் பின்னணி என்ன? கன்னியாகுமரி அருகே லீபுரம் ஆட்டுக்குளம் கரையோரத்தில் 2 நாட்களுக்கு முன்பு பாதி உடல் எரிந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த குற்றவாளிகளை தேடியதுடன் கொலை செய்யப்பட்டவர் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தினர். அதில் இறந்தவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த விளாம்பட்டியைச் சேர்ந்த ஹரிகரசுதன் என்பது தெரியவந்தது. கொத்தனாரான இவர் தூத்துக்குடியில் வேலை செய்தபோது கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராபர்ட் சிங் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒன்றாக வேலை செய்தபோது பெர்லின் மற்றும் கண்ணன் ஆகியோரின் நட்பும் ஹரிகரசுதனுக்கு கிடைத்துள்ளது. இவர்கள் அனைவரும் கன்னியாகுமரியில் ஒரே இடத்தில் வேலை செய்தபோது ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். மது போதை தலைக்கேறிய நிலையில் ஹரிகரசுதன் மற்றவர்களுடன் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நண்பர்கள் சம்பவத்தன்று ஹரிகரசுதனிடம் நைசாக பேசி லீபுரத்திற்கு வரவழைத்து மது அருந்தியுள்ளனர். அப்போது மது போதையில் இருந்த சுதனை மூவரும் சேர்ந்து அடித்து கொலை செய்துள்ளனர். பின்னர் உடலை தீ வைத்து எரித்தது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து ராபர்ட் சிங், பெர்லின் மற்றும் கண்ணன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை அவரின் நண்பர்களை அடித்து கொன்று உடலை எரித்த சம்பவம் கன்னியாகுமரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.